சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். காந்தியை பற்றி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் மகாத்மான்னு அழைக்கப்பட்டார். மகாத்மா சும்மா எல்லாருனாலையும் ஆக முடியாது. எத்தனையோ தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக தியாகம் புரிஞ்சவங்களாம் இருக்காங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக. அவங்க அப்படி வாங்கி கொடுத்தனால தான் நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கி சுதந்திரமாக நடமாடவாது முடியுது. ஒரு ரோட்டில் போய் நிம்மதியாக போகலான்னா அதுக்காவது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அவ்வாலாம் சொல்லியிருக்காங்க, இராணுவ ஆட்சி நடக்குமாம்மா. அந்த ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரோட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் நடந்தே போக முடியாது. அந்த வண்டியில் வருவானுங்களாமா, தூக்கி போடுவானுங்களாம், அப்புறம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பானுங்களாமா. இந்த மாதிரியான ஒரு அராஜகம் வந்து நாடு முழுக்க இருந்தது. அந்த இராணுவ ஆட்சியெல்லாம் போய் எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக மக்களாட்சின்ற மாதிரி வந்தது. இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து அவர் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தான் பெரிய விஷயம். அடிதடி, போர் அந்த மாதிரி எதுலேயுமே ஈடுபடாமல் அன்புன்றத மட்டுமே எடுத்தார். அவர் அன்பை மட்டுமே ஒரு ஆயுதமாக எடுத்தார். அவர் எல்லாரும் துப்பாக்கி வச்சு சுடு சுடுன்னு சுட்டுட்டு பீரங்கிகளை வச்சு சுட்டுட்டு இருந்த அந்த காலத்தில் எந்த ஒரு நாகரிகமான ஒரு ட்ரெஸ் இல்லாமல் ஒரு தடவை அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதும் என்னமோ தெரியல, இந்த மாதிரி ரோட்டில் வந்து அப்போலாம் டாய்லெட்லாம் கிடையாதுல்ல, எங்கேயோ பார்த்துருப்பார் போல். இவங்கெல்லாம் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் நாகரிகமானதாக போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றையிலிருந்து அந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே போடுறதில்ல. அதாவது கோட் ஷூட்டு பேண்ட்டு அந்த மாதிரிலாம் போடுறதே இல்லை. மேலங்கி கூட போடுறதில்ல. ஒரு துண்டு மட்டும்தான் போட்டிருப்பார். இதுவும் கதர் வேட்டி மட்டும்தான் கட்டியிருப்பார். எவ்வளோ சிம்பிளானவர். இந்த குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் தான் பிறந்தார். இந்த போர்பந்தரில் வந்து மது விலக்கு உண்டு. அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட எல்லா இடத்துலையும் இந்த மது விலக்கை அமல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் போர்பந்தரில் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. மகாத்மாவாக மதிக்கிற அவர் இப்போ இருந்திருந்தார்னா இந்த மது விலக்கை கூட போராடி நம்மளுக்காக மீட்டு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த மகாத்மாவுக்கு தான் தெரியும் இந்த மதுவால் எத்தனை பேர் குடும்பம் சீரழியுதுன்னு. எந்த மகாத்மா வந்து நம்ம நாட்டை மதுவிலேருந்து விளக்க போகிறாங்களோ தெரியல. அப்படி ஒரு மகாத்மா சீக்கிரமாக வரணும்னு இந்த ஒரு அரிய நாளில் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். வரணும், யாராவது வரணும், வந்து அந்த மது இல்லாமல் நம்ம நாடு நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வரும். எத்தனை வருமானம் வந்தால் என்னங்க, அந்த மதுனால் எத்தனை குடும்பங்கள் சீரழியுது, எத்தனை பெண் குழந்தைகள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க தெரியுமா? அது அவங்க அந்த நேர வழி அனுபவிக்கிற வழி இருக்கே, அது ரொம்ப கொடுமை. நீ ஒரு நாளைக்கு 5000 ரூபா கூட சம்பாரி, உன்னை நினச்சி ரொம்ப பெருமை தான். அதுவும் இந்த லோடு தூக்குறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க முதுகெல்லாம் போய் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சுமந்து சுமந்து அந்த தோல்லாம் முதுகுலாம் அந்த வடுவாக இருக்கும், அதாவது அடையாளங்களாக இருக்கும், தழும்பாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் அவன் கொண்டு போய் அப்படியே கொடுக்குறானே. அவ்வளோ கஷ்டப்பட்டு தன் குழந்தைங்கள ஒழுங்காக படிக்க வைக்க முடியாமல், ஒரு நேரம் நல்ல சாப்பாடு வாங்கி தர முடியாமல், அந்த மதுவில் என்ன இருக்குது? அதுக்கு நீ வேலை செய்யாமே இருந்திருக்கலாமே. இதெல்லாம் நினச்சா வயிற்றெரிச்சலாக இருக்கும். பசங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் கூட பரவாயில்ல, எப்படியோ மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை இருக்க வீட்லையெல்லாம் அதெல்லாம் கொடுமையான நரகங்க. அந்த குழந்தைங்க ஒரு நேரம் கூட நிம்மதியாக தான் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது இருக்கிற மன உளைச்சல் அதுன்னா, பெரிய குழந்தையா இருக்கும்போது அதை விட மன உளைச்சலாக இருக்கும். அதை விட கட்டிக்கிட்ட புருஷன் தண்ணி அடிக்கிறவனா இருந்துட்டோன்னா அந்த 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 பெண்ணோட வாழ்க்கை அவ்வளவே அவ்வளோதான்.
என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க, என்னென்னமோ. இதுக்கு ஒரு விடிவு கண்டிப்பாக வரும். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தொடக்கன்றது இருக்குல்ல, அது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக செய்ய வைக்கும். எல்லாருமே இந்த மதுவை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். எத்தனை போராட்டங்கள் மதுவை நினைச்சு எதிர்த்து போராட்டினாலும் அது ஏதாவது ஒன்று அமலாக்கத்துக்கு வருதா? கிடையாது இல்லை. அதனால இது நம்மளோட மனசோட சக்தியா இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய சக்தியும் அவங்கவுங்கள சூழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது வந்து இவங்க யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இவங்க நல்லபடியா இருக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சோம்னாவே கண்டிப்பா அந்த மதுவை விளக்க முடியும். ஏதோ ஒரு சாயப்பா இதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, இந்த மதுவை இப்படி ஆழமா நான் இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்கு. நானும் அதனால பாதிக்கப்பட்டவளா தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. அவரு நானே உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பாசமா இருந்தவருன்னு. ஆனா அவர் அந்த மதுனால அவரு அவரோட ஆற்றல்களை எல்லாத்தையுமே இழந்துட்டு நாங்க எல்லாருமே வெறுக்கிற மாதிரி செஞ்சுட்டாரு. ஆனா வந்து கடைசி காலத்துல உணர்ந்தாரு. உணரும்போது உடம்புல வலுவில்லாம போயிடுச்சு. அந்த மரணம்லாம் கொடியமான மரணம். அத்தகைய மரணம்லாம் யாருக்குமே வரக்கூடாது. நீங்க எல்லாரும் சேஃபா சூப்பரா இருக்கணும். என்ன ஒரு சின்ன பழக்கம், இதே மாதிரிதான் ஒரு எண்ணங்கள் தான். சி, இது விட்டுறலாம் அப்படின்னு நான் சொன்னா விட்டுருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்ன மனுஷன்தான் அவர்னால விடவே முடியல. சரிங்களா? சரி, இன்னைக்கு இதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரை அன்பால நான் மாத்திடுவேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சேலஞ்சு கூட பண்ணேன். இதை பத்தி இன்னொரு நாளைக்கு சொல்றேன். கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நம்ம வந்து அன்பால எதையும் சாதிக்கலாங்க. அன்பு சாதிச்சோம்னாலே போதுங்க. அடக்குமுறை வேண்டாம், வன்முறை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பசங்களை வந்து பிள்ளைகளை வந்து திட்டாதீங்க, கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டாதீங்க. சரிங்களா? ஃப்ரெண்டை போலவும் நடத்த வேண்டாம். குழந்தைங்களா நடத்தலாம். அன்பால் எதையும் சாதிக்கலாம். டேய் வாடா தம்பி, என்னடா இது, என்னடா இப்படி பண்ற, முடிஞ்சிச்சா, ஏமா தங்க பொண்ணு இப்படி பண்ற, உனக்காக தான்டா எல்லாம் பண்ற, நீ இந்த வேலையெல்லாம் கத்துக்கடா, உனக்கு தாண்டா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள வாடா போடா, என்னோட தங்க செல்லம், இப்படி எல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளோட வழிக்கு வருவாங்க. அதை விட்டுட்டு ஏய் நீ இது செய்யக்கூடாதா, ஆமாண்டா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம மேல கருணை காட்ட யாரும் இல்லை, நம்ம மேல அன்பு காட்ட யாரும் இல்லை, நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அந்த அன்புக்காக பரிதவிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு பரிதவிச்சவங்க எல்லாருமே ஒரு நாளாவது மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. கிடையவே கிடையாது. யாருமே கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி அன்பை எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாதுல்ல. எல்லாரும் அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படும் போது வச்சு செய்வாங்க. அதனாலதான் சொல்றேன், யாரும் என்னைக்கும் மனசு சங்கடப்பட மாதிரி நடந்துக்காதீங்க. பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. கோவத்துல கத்தும்போது அந்த இடத்துல விட்டு அங்க தள்ளி போயிருங்க. அதுக்கப்புறமா நல்லபடியா ஒரு சூழ்நிலை மாறும்போது எடுத்து சொல்லுங்க, கேட்டுப்பாங்க. எல்லாரும் யாரு என்ன சொன்னாலும் ஊன்னு கேட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே போயிட்டோம்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம செய்யற வேலை கரெக்டா இருந்தா மட்டுமே, இல்லைன்னா நம்மளோட அம்மா அப்பாவோ, நம்மளோட வீட்டுக்காரோ, நம்மளுடைய மனைவியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மனசு உடைஞ்சு போய் ஏதோ ஒரு தவறு செஞ்சு மனசு உடைஞ்சு போய் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க கிட்ட நம்ம அன்பா தாங்க இருக்கணும். அந்த இடத்துல உன்னால தாண்டா இத்தனை காசு லாஸ் ஆச்சு, நீ தாண்டா இப்படி அந்த தெரியாம ஒரு இதுல வந்து எங்க ரிலேஷன்ல ஒரு பையன் வந்து தெரியாம கேம் ஆடியோ என்னமோ, உண்மையான ரீசன் என்னன்னு தெரியல, கேம் ஆடி நிறைய வந்து கடன் எடுத்து விட்டுட்டான். அதை கட்டாம இருந்தா அவனுக்கு அவ்வளோதான், வாழ்க்கையை வாழ முடியாத மாதிரி அவனோட சும்மா எல்லாரும் டார்ச்சர் பண்ண 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 அம்மா அப்பா கிட்ட ஓன்னு சொன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியாம அந்த சுச்சுவேஷன்ல அந்த குழந்தை என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இறந்துருச்சு. நம்ம இப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நம்ம குழந்தை தாங்க நம்மளுக்கு பெருசு. அதை விட்டுட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா,
அதை விட்டுட்டு காசு போயிருமோ, பணம் போயிருமோ, ஜாதி போயிருமோ, இப்படிலாம் நினைக்கிறாங்க. பெத்த குழந்தைய ஆசை ஆசையா பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டு அது ஒரு தவறு செஞ்சா திருத்திட்டு போனா என்னவா? அப்புறம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அந்த குழந்தை எப்படி உங்களை நினைக்கும்? எனக்கு ஒரு முக்கியமான நீ என்னதான் என்னை பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்ந்துருந்தாலும் எனக்கு முக்கியமான இடத்துல நீ வரலைன்னா நீ இவ்வளோ நாள் செஞ்சது வேஸ்ட்டுன்னு நினைக்காது. அதனால யாரும் அந்த மாதிரி இருக்காதீங்க. தயவு செய்து எல்லா இடத்துலையும் உங்க அன்பை செலுத்தக்கூடியவங்களா இருங்க. சரியா? அந்த அன்பு கூட உங்களை காப்பாற்றலாம். நான் கூட ஃபஸ்ட்டு நினைப்பேன், பார்த்து அன்பை கொடுக்கணும், நிதானமாக இருக்கணும், நம்ம எதிரி கவனத்தோடு இருக்கணும். சரிங்களா? அன்புன்ற பேரில் ஏமாத்துறவங்ககிட்ட மட்டும் நம்ம என்றைக்கும் ஏமாந்துடக்கூடாது. நாம் கொடுக்குற அன்பு உண்மைதான். ஆனால் நம்ம மற்றவங்களோட அன்பையும் ஏற்றுக்கணும். ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு கொடுக்குற அன்பில் ஏற்றுக்கக்கூடாது. அன்புகள் தொலைதூரமாக இப்போ ஏன் இவ்வளோ தூரம் முன்ன பின்ன தெரியாதுன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஆகி அதில் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்க பேரெல்லாம் சும்மா டைம் பாஸுக்காக, ஒருத்தரோட டைம் பாஸுக்கு நாம் போய் பகடக்காய ஆகலாமா? அப்படி ஒரு இழிநிலையிலையா நாம் இருக்கோம்? அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் என்னென்னா, தேவைக்கு அதிகமாக செல்ல நோண்டினோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்களில் நம்ம மாட்டிக்க வேண்டியது வரும். இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வரும், உனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதை ஒரு டைம் நீ பார்த்துட்டின்னா அதுதான் இந்த ஃபேஸ்புக்கு, கூகுள், யூடியூப் எல்லாமே நம்ம எதை ஒன்று பார்க்குறோமோ அதுவே திருப்பி திருப்பி காட்டும் நம்மளுக்கு. அப்போ நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாமல் பலவித இதில் பார்த்துறனால நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது, நம்மளுடைய மூளை வேலை இல்லாமல் போயிடுது, மழுங்கி போயிடுது. அப்புறம் பல தீய விஷயங்களுக்கு நம்ம ஆளாயிடுறோம். அதனால் நம்ம இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு, எப்படி அன்பாக இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு, நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா என்றைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா சூப்பராக அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். இவன் பேசவே மாட்டேங்கிறா, சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன? நம்ம சொல்லாமல் காரியங்களை செய்வோம், நம்ம அமைதியாக இருப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக போய் முன்னின்று உதவி செய்யுங்க. ஓகே, அவங்க அவங்க சொல்லக்கூடிய தேங்க்ஸை கூட நம்ம அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக எப்படி திரௌபதி கண்ணனை கூப்பிட்டாலோ அப்படி இருக்கணும் நம்ம. அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் காப்பாற்றுறவங்களா இருக்கணும். இப்படி